lovely girls, welcome back to our girls zone. இன்னைக்கு நம்ம 50 days challengeல day 16. இன்னைக்கான வீடியோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 rupees makeup look challenge தான் நான் வந்து பண்ணி காட்ட போறேன். இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்க எல்லா பொருளுமே 10 rupees குள்ள வாங்கின ஒரு products தான். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா subscribe பண்ணி bell icon tap பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங். இதுக்கு வந்து நான் வாஸ்லின் வந்து எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupees. இது நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணும். உங்கள் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணலாம், உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம், லிப்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே இந்த மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதை அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. நான் இது வரைக்கும் வாஸ்லின் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதே இல்லை. நல்லா இருக்கு ஆனால் அப்ளை பண்ணும்போது. இதுவே வந்து நான் லிப்க்குமே லிப் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய ஃபேஸ் பேஸ் மேக்கப்புக்கு வந்து ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்திருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 rupees. இதையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாவில் நான் வந்து டாட் பண்ணிவிட்டு என்னோடய கையாலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும். நம்ம வந்து மேக்கப் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது காஜலில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் அண்ட் லவ்லி இல்லை பான்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். யார் யாரெல்லாம் அப்படி யூஸ் பண்ணிங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை செட் பண்ணுறதுக்காக நான் கோகுல் சாண்டர் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 rupees தான். இந்த ஸ்பஞ்சால் பவுடர் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு இதில் அப்ளை பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ மேக்கப்புக்கு வந்து நான் காஜலுக்கு ஐடெக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். பட் இந்த காஜல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஸ்மஜ் ஆகிடும். இதை வந்து நான் லைனருக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு இதை வந்து ஒரு இயர்பட் வச்சு நல்லா ஸ்மஜ் பண்ணி விட்டுடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்மோக்கி ஐ லுக் மாதிரியும் இருக்கும். இது எப்படியும் ஸ்மஜ் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஈஸியாக வந்து நம்மளால் பிளெண்ட் பண்ண முடியுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்மோக்கி ஐ ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த காஜல் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளாக் ஐ ஷேடோ வச்சு நல்லா சீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எனக்கு இது பிளெண்டிங் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து எனக்கு 10 ரூபாய்லாம் ஐ ஷேடோ இது கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி எதுவும் செட்லாம் பண்ணல. ஜஸ்ட்டு நான் சும்மா பிளெண்ட் மட்டும் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணாச்சு. ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நான் ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷேட் வந்து பிளாக் கலர். இதை நான் வந்து என்னோடய ஐப்ரோ க்ரோத் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக போட்டு என்னோடய கையாலே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 2 ஐப்ரோஸுமே நம்ம நல்லா ஃபில் பண்ணியாச்சு. லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோரில் தான் இது கேட்டிருந்தேன். எனக்கு 10 rupeesல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை எடுத்து கொடுத்தாங்க. இது என்ன பிராண்டுன்னு கூட எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டிங்கனாலும் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இவ்வளோ நம்ம காசு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் சைட் எஃபெக்ட் இருக்கும். காசு கம்மியாக இருக்கிறதெல்லாம் சைட் எஃபெக்ட் வராது. இந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இதை வந்து நான் ப்ளஷ்ஷாகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்மெல்லே எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக ஒரு மாதிரி பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது இந்த லிப்ஸ்டிக்கில். ஹைலைட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்லின் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதை யூஸ் பண்ணும்போது பாருங்கள் ஒரு நேச்சுரல் க்ளோயிங் இருக்கும் நம்ம ஸ்கின்னில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. நீங்கள் இதில் உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ட்ரை பண்ணலாம். லிப்ஸ்டிக்கை தவிர லிப்ஸ்டிக் ஒரு 50 இல்லை 40 வாங்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்மெல் இருக்காது. இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். அண்ட் வந்து நான் ஒரு பொட்டு வச்சுட்டு இந்த லிப்ஸ்டிக்காலே ஒரு குங்குமம் மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். என்ன கைஸ், இந்த மேக்கப் லுக் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக தான். நீங்கள் இந்த மாதிரி கம்மியான காஸ்ட்டில் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. லிப்ஸ்டிக்கோ சரி, காஜல் வந்து பார்த்திங்கன்னா ஐடெக்ஸ் தான். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிப்ஸ்டிக்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிங்கன்னா அது நம்ம லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹை பிக்மெண்டேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபன்னுக்காக தான் இந்த வீடியோ பண்ணது. இந்த மேக்கப் லுக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கும் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.